இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், கேம் மூலமாவே ரோகிணி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு இப்ப எனக்கே ஆப்பு வைக்க பாக்குறீங்களா? விட மாட்டேன்டா. இந்த சந்திரா யாருன்னு நான் உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய், நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க கர்ப்பமா இருக்கிற வசந்தாங்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் நம்ம குடோன்ல அடைச்சு வைங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ண்ணே? சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். டேய், காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்கண்ணே, பண்றேண்ணே. சரி, சீக்கிரம் கிளம்புங்க. சரிங்கண்ணே. டேய் வாங்கடா. சரி. ஏய் ஓடினா டேய் கத்தமர. ஏய் ஏய் விடுடா. விடு. ஏய் ஐயோ ஏய் அந்த பொண்ணை எங்கடா இழுத்துட்டு போறீங்க? ஏய் கிளவி, உனக்கு தேவையில்லாத வேலை, ஒழுங்கா வேலைய பாரு. ஏய் புள்ளத்தச்சி பொண்ணு, விடுடா கைய. விடுங்கடா. ஏய் விடுங்கடா சொல்றேன்ல. ஐயோ ஐயோ டேய் அந்த பொண்ணை விடுங்கடா. விடுங்கடான்னு சொல்றேன்ல. ஐயோ யாரும் இல்லையே இங்க. அந்த பொண்ணை இழுத்துட்டு போறாங்களே. டேய் புள்ளத்தச்சி பொண்ணுடா, விட்டுங்கடா. ஐயோ பாவீங்களா. கத்தாம் போ. இல்ல பட்டி, ஒரு பிரெக்னன்ட் லேடி இங்க நான் அட்மிட் பண்ணிருந்தேன். உங்ககிட்ட சில விஷயம் எல்லாம் கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன். ஐயா அந்த பொண்ணை 2-3 பேரு அப்படியே வலுக்கட்டாயமா கடத்திட்டு போனாங்கய்யா. கடத்திட்டு போனாங்களா? ஆமா சாமி, அந்த பொண்ணை கடத்திட்டு போனாங்கன்னு தான் நினைக்கிறேன். நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன். அவனுக்கு என்னை தள்ளி விட்டுட்டு இழுத்துட்டு போயிட்டானுங்க. புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம கொடுமையா இழுத்துட்டு போனானுங்க அவனுங்க. சரிங்க பட்டி, அதை நான் பாத்துக்கிறேன். இவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? அவர் எப்படி இருக்காரு? எதனா சொன்னாங்களா? ஆபரேஷன் பண்ணி குண்டை எடுத்துட்டாங்க. ஆனா அவருக்கு நினைவு தான் இன்னும் திரும்பல. டாக்டர் 24 மணி நேரம் ஆகும்னு சொல்றாரு. நினைவு இப்ப திரும்புமா எப்ப திரும்பும்னு கேட்டா அவர் சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த சண்முகம் கண்ணு முழிச்சு உண்மையை சொன்னாதான் உன் அத்தைக்காரி நம்புவா. பார்க்கலாம், கடவுள் நல்லதுதான் செய்வாரு, பாப்போம். சரிங்க பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது. நல்லபடியா பொழிச்சு வந்துருவாரு. பாட்டி நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. காலையில வந்து உங்களை பாக்குறேன். சரியா? நீங்க உட்காருங்க சரியா, பாட்டி. பார்த்து போய. அப்பா நீ பார்த்து போய. சரிங்க பாட்டி. சகல சொல்லு சகல. ஏங்க, அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அங்க இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எதுக்கு சகல அந்த ஃப்ராடுங்களை பார்க்க சொல்ற? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். லைன்ல இரு சகல, நான் பார்த்து சொல்றேன். சகல, அவங்களை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லையாப்பா அவங்க. அப்படிங்களா? சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. எல்லாம் திருட்டு கும்பல் தானே. வீட்டில் யாரும் இல்லை தெரிஞ்சு நகை பணம்லாம் திருட போயிருப்பாங்க. ஐயோ, அவங்கள பிடிச்சி வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரி சகல, நான் இப்போ வீட்டுக்கு போறேன். சரிங்க. போன காரியம் என்னாச்சு? அந்த வசந்தாவை இங்க கூட்டிட்டு வந்துருவேன்ல? இல்ல, இங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ப்ராப்ளமா? என்ன சொல்ற? நான் இங்க ஹாஸ்பிட்டல் வரதுக்குள்ள யாரோ 2-3 பேர் வந்து அந்த லேடியை கடத்திட்டு போயிட்டு பாட்டி சொன்னாங்க. கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமா, எல்லாம் சித்தியோட வேலையா தான் இருக்கும். அவங்கள தவிர அந்த லேடியை கடத்துறதுக்கு யாருக்கும் மோட்டிவ் இல்லை. நான் அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் கிடைக்கல. விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அம்மா முன்னாடி நிறுத்தினாதான் கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்ற. இப்போ என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியலையே. இன்னும் டைம் இருக்கு. கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன்.
உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, வரீங்களா? பொண்ணா? யார் என்னன்னு கேட்டிங்களா? இல்ல, உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் உடனே கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். யார் என்னன்னா விசாரிக்கல. ஆ? பொண்ணுன்னா யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த வசந்த் அம்மளோட தகராறு பண்ண வந்துட்டாலோ? இருக்காதே, சந்திர மேடம் தான் அவளை பத்திரமா மறைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்களே. ம். என்ன யோசிக்கிறீங்க? ஆ, ஆ, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போங்க. சரி, நீங்க போ, நான் பாத்துக்கிறேன். ம். அங்க இருக்காங்க பாருங்க. சரிங்க, நான் போய் பாக்குறேன். என்ன தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஏய், என்ன விளையாடுறியா? முகத்தை மூடிட்டு தெரியலையான்னு கேட்டா என்ன சொல்றது? நீங்க தான் என்ன லவ் பண்றதா ஆசை காட்டி இப்ப வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட பாக்குறீங்க. மரியாதையா என்னோட வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த பாருங்க. இல்லனா இப்பவே போய் பொண்ணோட அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஏய், அப்படிலாம் பண்ணிடாத. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதோ வரேன். மேடம், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? டேய், நீ இன்னும் எத்தனை பொண்ணோடடா தொடர்பு வச்சிருப்ப? உன் பஞ்சாயத்தை தீர்க்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கும் போல இருக்கே. மேடம், வந்திருக்கிறவ யாருன்னு தெரியல மேடம். திடீர்னு வந்து டிராமா பண்றா. நம்ம கிட்ட பணம் பறிக்க பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். நிஜமாதான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன் மேடம். அந்த வசந்தாவை தவிர வேற எந்த பொண்ணோட எனக்கு தொடர்பு இல்லை மேடம். இவ ஏதோ பணம் பறிக்க பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். சரி வா, அவளை ஒரு வழி பண்ணுவோம். ம். மேடம், என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இரு. சொல்லு சந்திரா. ஏங்க, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை?